சேலத்தில் விஜய் ஈரோட்டுக்கு பிறகு பொதுமக்களை சந்திச்சு பேசுறாரு. பெரிய அளவுல கூட்டம் எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் ராமதாஸ் கூட நின்னா சீட் கண்டக்டிபிலிட்டி வந்துடலான்னு எதிர்பார்க்கலாம். சசிகலா கூட நின்னா சீட் கண்டக்டிபிலிட்டி வரும்னு எதிர்பார்க்கலாம். சீமான மாதிரி மராத்தான் ரேஸ் ஓடுவார்னு நினைச்சாருன்னா 234 தனிச்சு நிற்கலாம். சீட் கண்டக்டிபிலிட்டி வரவே வராது. அவருடைய பேச்சு ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கான பேச்சுமே அவர் பெரிய அளவுல அவர் பேசுற எல்லா வார்த்தையுமே வைரல் ஆகுது. இது எப்படி ஓட்டா மாறாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவா அது நிரூபிச்சாதான் ஓடும். அதனால தான் நிரூபிச்ச சீமான் கூட நிரூபிக்காத விஜயை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் சற்று கோவப்படுறது தப்பு. இப்ப ஆதவர்ஜனா சொல்றாரு, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒரு 40 கிலோமீட்டர் விஜயை பார்க்கணும், விஜய் பேசுறதை கேட்கணும்னு வரவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களா? விஜய் 25% உறுதியா எடுப்பாரு, வெற்றி வாய்ப்பே இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்க வந்த மாதிரி பார்த்துட்டு போன அந்த மக்கள் ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கை கட்டல. சீமான தானே எதுக்குன்னா அப்போ ஜனநாயகத்தில் அடி வாங்கிக்கிட்டு அதை பற்றி பேச முடியாம, பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல முடியாம, மக்களவை போராட்டத்தை பற்றி ஸ்டாலின் பதிவு போடும்போது பேச முடியாதுக்கு நீங்க சசிகலா 2.0 வாட்டு மாறிட்டார. ஒரு ஃபேக்டரா தானே சார் அவர் இருக்கிறாரு. கொள்கை இல்லாத கூமுட்டப்பா நீங்க. தேமுதிக திமுக கூட்டணி ரெண்டுமே கைவிட்டுட்டாங்க, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. தேமுதிக விஜய் ஆப்ஷனா எடுக்கல. ராமதாஸ் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டு. விஜய் சசிகலா பேச்சு போகுதுன்னா என் தம்பி கண்ணன் சொல்றான். விஜய் தான் முடிவு பண்ணோம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், சேலத்தில் விஜய் ஈரோட்டுக்கு பிறகு பொதுமக்களை சந்திச்சு பேசுறாரு. பெரிய அளவுல கூட்டம் எப்படி பாக்குறீங்க சார்? விஜய் கண்டிப்பா ஒரு ஃபேக்டரா வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் சீட் கண்டக்டிபிலிட்டி வரவே வராது. ராமதாஸ் கூட நின்னா சீட் கண்டக்டிபிலிட்டி வந்துடலான்னு எதிர்பார்க்கலாம். சசிகலா கூட நின்னா சீட் கண்டக்டிபிலிட்டி வரும்னு எதிர்பார்க்கலாம். அது விஜய் தான் முடிவு பண்ணணும். லாங் ரேஸ் மராத்தான் ஓடுறாருன்னு சொன்னால் அவர் சீமான மாதிரி மராத்தான் ரேஸ் ஓடுவார்னு நினச்சாருன்னா 234 தனிச்சு நிற்கலாம். சீட் கன்வெர்ட் ஆகாது. இன்னைக்கு என்ன ரோல் நம்ம வின்னபிலிட்டி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ராமதாஸ் சசிகலாவெல்லாம் சேர்த்தா உசிலம்பட்டி, சில தொகுதிகள் ஆண்டிப்பட்டி, சில தொகுதிகள் கன்சால்டேட் ஆச்சுன்னா வின்னபிலிட்டி சில தொகுதிகளில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பிற ஜாதிகள் மத்தியில் வரக்கூடிய ஆதரவில் பாதிப்பும் இருக்குது. அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து விஜய் தான் முடிவு. அவருடைய பேச்சு ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்களை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கான பேச்சுமே அவர் பெரிய அளவில் ரீச் ஆகுது. அவர் பேசுகிற எல்லா வார்த்தையுமே வைரல் ஆகுது. மக்களை கவரக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்குது. இது எப்படி ஓட்டா மாறாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொடர்ந்து 20%, 25% இது இன்னுமே அவங்க அழுத்தமாக சொல்லிட்டு தானே சார் இருக்கிறாங்க. அது என்ன வேணாலும் சொல்லலாம். அது வரும் கிளைம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அது கறிக்கு உதவாது. அது நிரூபிச்சாதான் ஓட்டு. சீமான் நிரூபிச்சவரு 8 விழுக்காடு எடுத்திருக்கிறார். அதனால தான் நிரூபித்த சீமான் கூட நிரூபிக்காத விஜயை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் சற்று கோவப்படுறது தப்பு. அது அநாகரிகமான செயல், நியாயமற்ற செயல். சீமான் 8 விழுக்காடு நிரூபிச்சிட்டாருங்கிறது உண்மை. நீங்கள் விஜய் இவ்வளோ வருவாருங்கிறது ஒரு கற்பனை. கள அரசியல் வரும்போது சீமான் எழுப்பி வருவார. அப்படி தானே கமல்ஹாசனுக்கு சொன்னீங்க. கமல்ஹாசன் 6 விழுக்காடு வருவார், சீமான் அதர்ஸில் எல்லாம் போட்டிங்க. சீமான் 6.5 வந்துட்டார், கமல்ஹாசன் 2.5க்கு போயிட்டார். காரணம், சீமான் களத்துக்குள்ளே நின்னார். நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர் களத்துக்குள்ளே நின்னார். இப்போ களத்துக்குள்ளே நிற்காத விஜய் பலகீனம் அடைஞ்சு சீமான் பலம் பெறலாம்ல. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜய் பலகீனம் அடைஞ்சு சீமான் பலம் பெறலாம்ல. கூட்டணி ஆட்சின்னு சொல்லிச்சு கடைவிற்பேன் கொள்வார் இல்லைன்னு ஆகி போனேன் விஜய் பலகீனம் அடைஞ்சு சீமான் பலம் பெறலாம்ல. 214 தனிச்சு நிற்கணும் கொள்கை உறுதியோடு நிற்கக்கூடிய சீமான் பலம் பெறலாம்ல. பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சீமான், கோனேருக்கு பொன் கோன்கோட்டை, தமிழர் கோட்டை, கோனார் கோட்டைன்னு சொல்லக்கூடிய சீமான், ஆணவ படுகொலைக்கு எதிராக நிற்கக்கூடிய சீமான், டீலிஸ்டிங் தேவேந்திர குல வேளாளருக்கு செய்யணும்னு சொல்லக்கூடிய சீமான், ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரையதான அடிக்க சொன்னேன் உறுதியாக நிற்கக்கூடிய சீமான், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மலையாளி மேனன் வன்னியர்களுக்கு அநீதி இழைச்சார், முத்தரையர் யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா, வண்ணார் நாவிதர், குயவர் போன்ற பல தமிழ் சமூகங்களின் நிகழ்ச்சியை கெடுத்தாருன்னு எம்ஜிஆர் அடித்து விளையாடக்கூடிய சீமான், எம்ஜிஆர் நம்பி ஊண்டுகோலாக நடக்கக்கூடிய விஜயை விட பெரிய சாதனை படைக்கலாமே. எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்ன கமல்ஹாசனை விட எம்ஜிஆர் ஊழல் படித்தாளி சாராயவர்களை கல்வி தந்தையாக்கக்கூடிய சீமான் தானே இன்னைக்கு உயர்வில் இருக்கிறாரு. ஸோ விஜய் வருகை சீமானுக்கே இந்த இஷ்யூஸ் எல்லாம், சீமானை பற்றிய இஷ்யூஸ் எல்லாம் மேலே
சீமானுக்கே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆகலாம். தமிழிலிருந்து பிறந்தது தான், தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு தமிழுக்காக சீமான் தான் இருக்கிறாருங்கிற அந்த விஷயம் மேலெழும்பி வந்து சீமானுக்கு லாபத்தை கொடுக்கலாம். இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சேலத்துடைய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு வெல் ஆர்கனைஸ்டுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆதவர்ஜனா சொல்றாரு, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒரு 40 கிலோமீட்டர் வந்து விஜயை பார்க்கணும், விஜய் பேசுறதை கேட்கணும்னு வரவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களா? பூத் எவ்வளவு தூரம் நல்லா ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க. அதை வச்சே நாங்க சொல்றோம் விஜய் வந்து 25% உறுதியா எடுப்பாரு, வெற்றி வாய்ப்பே இருக்குன்னு சொல்றாங்க. அது போய் அதான் நீங்கள் ஈரோடு கிழக்கில் அருந்ததியார் மக்கள் தான் வந்திருந்தாங்க. விஜய் வந்து ஸ்டாலினை எதிர்த்து பேசும்போது தெய்வத்துக்கு மகனை ஏசுறான் இவன், எதுக்கு நாம் கை தட்டணும்னு வேடிக்கை பார்க்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்க வந்த மாதிரி பார்த்துட்டு போன அந்த மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கை தட்டலை. காரணம், அவங்களுக்கு வாழ்வழித்தது கலைஞரை தெய்வமாக செல வச்சு கும்பிடுறாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அருந்ததியர் மக்கள்லாம் ஸ்டாலினுக்கு வாக்களிக்கிறாங்க. அதே அருந்ததியர் மக்கள் சீமானுக்கு எதிராக பேச வந்தது கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. ஆதவர்ஜனாவும் நம்மளும் உட்கார்ந்து அந்த அந்த கிளிப்பிங்ஸை போட்டு பார்ப்போம். நல்லாவே தெரியும் ஸ்டாலின் அந்த மக்களை எதுக்க தயாரில்லை, சீமானை எதுக்க தயாராக இருக்காங்க. ஏன் விஜயநகர பேரரசுன்னு பேசினது, அருந்ததியர் பிரியாட்டி ரெசர்வேஷனில் பறையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான் இருக்கிறது, இந்த இஷ்யூக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த இஷ்யூவில் சீமானை பேசும்போது அருந்ததியர் மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்கன்னா, பறையர் தேவேந்திர வேளாளர் மக்கள் வந்து தங்களுக்காக நிற்கக்கூடிய சீமானுக்கு வாக்களிப்பாங்கிறதான சாதாரண கான்செப்ட். ஸோ இந்த இஷ்யூ ஸ்டாலின் வர்சஸ் சீமானி போகுது. ஸ்டாலின் அருந்ததியர் திராவிட பொங்கல் ஜிடி நாயுடு பாலத்தில் புறமொழியாளர்களை கன்சால்டேட் பண்ணிடுவார் அருந்ததியர் மக்களை. சீமானுக்கு பறையர் தேவேந்திர வேளாளர் உயரும். இந்த 25 விழுக்காடு மக்கள் மத்தியில் விஜய்க்கு என்ன கிடைக்கும்? நீ வலம் போகணும் அல்லது இடம் போகணும், ரெண்டும் போகலன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? சினிமா பார்த்து சும்மா ஓட்டு போடுவாங்கன்னா எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கும் நாடியில் விட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலம்னு சொன்னேன் சரத்குமார் மாதிரி தான் போவோம். அப்போவே சொன்னேன் திருமங்கலில் கண்டஸ்ட் பண்ணுறது சைனட் சாப்பிட்ற மாதிரின்னு. அப்போ விஜயை பார்க்க ஆர்வமாக வந்த மக்கள் முக ஸ்டாலினை எதுக்க தயார் இல்லையே, சீமானை தானே எதுக்கிறான். இப்போவும் விஜய் வருஷம் சீமான் தான் ஓடுது. சீமானுக்கு எல்லாத்துலேயும் நிலைப்பாடு இருக்குது, விஜய்க்கு எதுலேயும் நிலைப்பாடு இல்லையே. அப்போ கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்ட மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை தான் தூக்கி விடும். அது விஜய்க்கு பின்னடைவாக கொடுக்கும். நீங்கள் முடிவெடுங்க, தெளிவாக நின்றுங்க, மோடி எதிர்த்து நின்றுங்க. சசிகலாவுக்கு சொன்னது தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட சசிகலா மோடி எதிர்த்து நின்னா லீடர்னு சொன்னேன் 2021 எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஜனநாயகத்தில் அடி வாங்கிக்கிட்டு அதை பற்றி பேச முடியாமல், பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்ல முடியாமல், கைதுக்கு முந்திக்கிட்டு அறிக்கை விட்ட நீங்கள், எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட நீங்கள், ரிலீஃப் ராகுலுக்கு கிடைச்சதை பற்றி பேச முடியாமல் இருக்கக்கூடிய நீங்கள், மக்களவை போராட்டத்தை பற்றி ஸ்டாலின் பதிவு போடும்போது பேச முடியாதுக்க நீங்கள், சசிகலா 2 தானே விஜயை பார்ப்பான். நீ கருத்து கணிப்பு எடுத்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் சசிகலா 2.0 வாட்டு மாறிட்டார விஜய். பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொன்ன சீமான் தானே எமர்ஜ் ஆனார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் பிரேவ் லீடர்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இது அதை வச்சுன்னா அந்த கட்சியில் இருக்கிறாரு, அந்த கட்சிக்கு ஒரு நன்மை வரும்னு நினைக்கிறாரு. அவர் அதுதானே சொல்ல முடியும். ஹீ இஸ் இன் டிவிகே, தோ ஹீ வில் ஸ்பீக் லைக் தட். ஒய் ஷுட் பி கெட் ஆங்கிரி அகேன்ஸ்ட் ஆதவர்ஜனா? அவர் இருக்க இடத்துக்கு சொல்கிறார், அவ்வளோ. ஆனால் அவருடைய பேச்சு ரொம்ப ஆவேசமான பேச்சு, அது பெரும்பான்மை மக்களை போய் ரீச் ஆகுது, கடைநிலை மக்கள் வரைக்கும் ரீச் ஆகுது. அதிகமாக அவருடைய பேச்சை பார்க்குறாங்க. இப்போ அவருடைய சேலம் பேச்சுமே பெரிய அளவில் அவர் என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருங்கிறத எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஒரு ஃபேக்டராக தானே சார் அவர் இருக்கிறாரு. நான் மறுக்க வரல. அதை மையமாக வச்சு தேனி பங்களாமேட்டில் இவர் சாட்டை துரைமுருகன் மீட்டிங்கில் எவ்வளவுக்குள்ள நாம் தமிழருக்கு கூட்டம் வந்தது. சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் இதில் இங்கே எவ்வளோக்குள்ள கூட்டம் வந்து, துரைமுருகன் தான் ஸ்டார் வேல்யூவில் இருக்கார், தம்பி இடும்பவனம் நல்லா பண்ணுறான். ஸோ எவ்வளவு இதாக வந்தது. ஸோ அந்த இது நாம் தமிழருக்கு லாபம் தானே. இப்போ வீட்டில் ஒரு விஜய் ரசிகர் இருக்காருன்னா வீட்டில் 2 ரஜினி ரசிகன் இருக்கான், ஒரு சிவகார்த்திகை ரசிகன் இருக்கான். இப்போ இவங்கெல்லாம் வந்து விஜய் சீமான் கம்பாரிசனில் கொள்கையற்ற விஜயோட தமிழ் தேசிய கொள்கையை பிடிச்சிருந்தா சீமானுக்கு போடுவாங்கல்ல. இப்போ அஜித் ரசிகன் ஒரு உருது முஸ்லீம் ஒரு நாயர் வந்து போட்டுருவான்னு சொல்ல வரல. அஜித் ரசிகன் ஒரு தமிழ் தாய்மொழி கொண்டவன், விஜயை பிடிக்காதவன் அஜித் நான் பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு கேட்டார். சீமான் நான் போவோன்னு பண்ணுவாப்பில். கூட்டத்துக்கெல்லாம் போவான்னு சொல்ல மாட்டான். ஆனால் சமூக வலைத்தளங்களில் லைக் போடுவான், சமூக இடங்கள்லாம் பார்ப்பான். ஸோ அந்த ஒரு இது சீமானுக்கு வரத்தானே செய்யுது. இப்போ தமிழ் சினிமா உலகில் விஜய்க்கு ஷேர் என்ன, ரஜினிக்கு ஷேர் எக்கச்சக்கம். அது கூட கம்பேர் பண்ண முடியுமா விஜயை? ரஜினி உயரத்தில் நிற்கும்போது எத்தனை நடிகர் ரஜினி கூட நின்னாங்க? இன்றைக்கும் ரஜினி தான் உயரம். 2 படம் 500 கோடி தாண்டி போயிட்டு, 3 அது முன்னாடி உள்ள எந்திரன் 2 தவிர. விஜய்க்கு ஒரு படம் தான் 500 போயிருக்குது. ரஜினிக்கு அடுத்தபடியாக விஜய்க்கு ஒரு இது இருக்குது. அதே போல் சிவகார்த்தியும் வளர்ந்து வராரு, அஜித்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிவகார்த்தி ரசிகர்களும் எல்லா வீடுகளும் இருக்கும்போது
விஜய் ரசிகன் ஒரு கருத்து சொன்னால் கொள்கை இல்லாத கூமுட்டப்பா நீங்கள். சீமான் சொல்கிறாரு தமிழ்லேருந்து வந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழை அஜித் ரசிகனோ ரஜினி ரசிகனோ வந்து சீமானுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குல்ல. விஜய் ஏன் ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்த ஒரு ரஜினி ரசிகன், அஜித் ரசிகன், சிவகார்த்திகேயன் ரசிகன். சீமான் அண்ணன் தான் பழைய சமூகத்துக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்றாரு. விஜய் சொல்லலையே. அப்போ அதை யோசிப்பான்ல. ஸோ இந்த கம்பேரிசன் இஷ்யூஸ் மேலே வருது, சீமானை பெருசாக உயர்த்தும். அதனால தான் கான்ஃபிடண்ட்டாக துக்களுக்கு இதாகவே அடித்து பேசுவேன். இவர் ரங்கராஜ் பாண்டே அடித்து பேசுவேன், வலமலம் கிஷோர் கே சாமி அடித்து பேசுவேன், இன்னும் எல்லா சர்வே பார்ட்டி நண்பர்களையும் அடித்து பேசுவேன். போலரைசேஷன் தாயா, இஷ்யூ பேஸ்டு தாயா. அதில் விஜய் கோட் அவுட் ஆச்சு, 2.0 ஆச்சு. பார்ட் டைம் பொலிட்டிஷியன் போலரைசேஷனை மீறி வரல, களத்துக்குள்ளே வரல, 39 கேண்டிடேட் போடலை, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கூட்டணி அரசியல் இதுலேயும் ஒரு ஏமாந்துட்டார். இஷ்யூஸில் நிலைப்பாடு இல்லை. ஸோ இது சீமான உயர்த்தி விடுங்கிறதா 100% உண்மை. பொறுத்திருந்து பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்லும்போது இப்போ மெல்ல மெல்ல எல்லாத்துக்கும் தெரிய வரும். இது சீமானுக்கு தான் லாபங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும். தேமுதிக, அதிமுக, திமுக கூட்டணி ரெண்டுமே கைவிட்டுட்டாங்க, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி போகும் சார் விஜய் அவர்களுடைய கூட்டணி? எப்படி போகும்? தேமுதிக விஜய் ஆப்ஷனாக எடுக்கல. நிரூபிச்சாதான் விஜயகாந்தோட மேலையா கீழையான்னு தெரியும்னு பிரேமலதா அம்மையார் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க விஜயை பற்றி வரும்போதே விஜயகாந்த் பெரிய சக்திங்கிறதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த்கிட்ட கம்பேரிசனே இல்லை, எங்களுக்கு விஜயோட அதிக மக்கள் வந்தாங்கிறத அவங்க கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வீட்டு பிள்ளை கேப்டனால் ஹெல்ப் பண்ணி விடப்பட்ட ஒரு செந்தூர பாண்டி தம்பி நாடான்னு சொல்லும்போது அதை இது பண்ணலை. அது மட்டும் இல்லை, பிரேமலதா அம்மையாரையே விஜய் சீமானை சந்திச்ச மாதிரி பலமுறை சந்திச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட பதிவு பண்ணும்போது சொன்னாப்புல, நான் சொன்னேன் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்துக்கிட்டு அரசியல் வெளி உலகத்துக்குள்ளே தான் பெரிய லீடர் மாதிரி நீங்கள்லாம் சபார்டினேட் மாதிரி காட்டணுன்னா ஒரு எவர்லாஸ்டிங் கன்னிங் பிஹேவியர் உண்டுங்க, கேர்ஃபுல்லாக இருங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா சீமான்ட்டு அதை தானே காட்டினார். இப்போ சீமான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, காங்கிரஸ் கூட போகணுன்னு சொல்லுவதை அடித்து விரட்டணும்லாம் சொல்கிறார் இல்லையா. ஸோ தேமுதிக இவங்க ஒரு ஆப்ஷனாக பார்க்கல. லெட் ஹிம் ப்ரூவ் ஃபர்ஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. சும்மா இவங்க தேமுதிகவையும் வச்சு சிலர் பேசுகிறது வந்து முறையானதல்ல. பாமக பேசலாம், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இல்லை. இவரும் போலரைசேஷனை மீறி ராமதாஸ் போலரைசேஷனை மீறி அவர் தாக்கு பிடிக்க முடியாது. வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே கேண்டிடேட் இருக்காங்க, வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் கேண்டிடேட் இருக்காங்க, மற்ற பெல்ட்டுக்குள்ளே கேண்டிடேட் இல்லை. ரசிகர் மன்றம் வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது, வன்னியர் பறைய பெல்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இவருக்கு உள்ளாட்சி தேர்தல் அந்த கேண்டிடேட்டும் அந்த பெல்ட்டுக்குள்ளே தான் போட்டாங்க. கொடுங்க அந்த 120 பேர் எந்த பகுதின்னு பாருங்கள் தெரியும், அங்கே கேண்டிடேட் இருக்கிறான். ஆனால் போலரைசேஷனில் மாட்டிக்குவாப்பில். ஸோ அது மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ராமதாஸ் கூட ஒரு கூட்டணி வைக்கலாம். அது விஜய் தான் முடிவு பண்ணோம். ஒரு வேளையில் நம்ம ராமதாஸ் உடைச்சு அந்த அதர் காஸ்டெல்லாம் போட மாட்டான்னு ஜானகிசாமி சொல்லுவார். அப்போ போலரைசேஷனில் பிஞ்சி பெசரட்டா போறியா, ராமதாஸ் நின்று ஓரளவு தாக்கு பிடிக்காங்கலாம் பண்ணலாம். ராமதாஸ் விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு உண்டு, தேமுதிக விஜய் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, ரூல் அவுட். தினகரன் வந்து விஜய் கூட போய் ரெலவெண்ட்டாக இருக்கலாம்னு நினச்சாரு. அதில் திமுக ஒரு ஆஃபர் கொடுத்தா பண்ணலான்னு நினச்சாரு. கடைசியாக அவருக்கு வந்து என்டிஏ மூலமாக எடப்பாடி கூட போய் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. விஜய் சசிகலா பேச்சு போகுதுன்னா என் தம்பி கண்ணன் சொல்கிறான். அது விஜய்க்கு பாப்புலாரிட்டி, க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி ப்ளஸ் சசிகலா அம்மையாருக்குள்ள முக்கியத்துவ பேக்கிங். சசிகலா அம்மையாருக்கு பரையர்கள் மத்தியிலும் செல்வாக்கு உண்டு, பயங்கர கூட்டம் வந்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணனே சொன்னார், எம்ஜிஆர் அடுத்தபடியாக மாசு சசிகலா அம்மையார் தான். பார்ப்போம் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் ரவீந்திரன் துரைசாமி. தமிழ்நிறம் வலையொலியில் தொடர்ந்து பேசி வருகிறேன். தமிழ்நிறம் வலையொலி தமிழர்களின் உயர்வுக்கும் தமிழரின் பெருமைகளை மீட்டெடுப்பதற்கும் பெரும் பணி ஆற்றி வருகிறது. தமிழ்நிறம் வலையொலியை பாருங்கள், அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.